அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு பேங்க் ஸ்டாக்கை எப்படி வாங்குறது, அதுவும் குயிக்காக சில ரேஷியோஸு சில இண்டிகேட்டர்ஸை பார்த்துட்டு இந்த பேங்க் நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் தான் இருக்கா, நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற முடிவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத குயிக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேங்க. இந்த பேங்க் ஸ்டாக்கை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ ரொம்ப நாள் முன்னாடியே நம்ம போட்டோம். கோட்டக் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்த மாதிரி டாப் பேங்க்ஸை கம்பேர் பண்ணி அவங்களுடைய ரேஷியோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டு வீடியோவே நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? பின்னாடி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த வீடியோவை கண்டுபிடிக்க முடியும். அந்த வீடியோ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில் கூட இருக்குது. தயவு செஞ்சு அதை பார்த்து அடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ், அடிஷ்னல் பேராமீட்டர்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவில் குயிக்காக நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் போனஸாக 3-4 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக அங்கங்கே சொல்லியிருக்கிறேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு. அந்த டிப்ஸையும் நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிக்கோங்க. அதே போல் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இப்போ குயிக்காக ஷேர் பண்ணிடுறேன். ஒவ்வொரு சைட்லேயும் டேட்டா ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஈடி மணியில் ஒரு மாதிரி இருக்குது, ஸ்டாக்கு ஸ்க்ரீனரில் ஒரு மாதிரி இருக்குது, ஸ்டாக் எஜ்ஜில் ஒரு மாதிரி இருக்குது, மணி கண்ட்ரோலில் வேறு மாதிரி இருக்குது. இந்த டேட்டாவெல்லாம் ஒவ்வொரு மீனிங்கோடையே இருக்கும். புரியுதுங்களா? அல்லது டேட்டா சரியாக அப்டேட் ஆகாமல் இருக்கும், அல்லது டேட்டா ஸ்டாண்டலோனாக இருக்கும், ஒன்று கன்சாலிடேட்டடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த டீட்டெயில்ஸை ஒவ்வொரு இடத்துலையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஸோ பாயிண்ட்டை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4-5 சைட்டில் செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஓரளவு உண்மைத்தன்மை எப்படி புரிய வரும்னா, நீங்கள் இதை பற்றிய நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்தால் தான் ஓகே இப்படி இருக்கலாம், இந்த ரேஞ்சு தான் இப்போ இந்த ஸ்டாக் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த நாலேஜையும் நம்ம வளர்த்துக்கணும். இப்போது ஒரு சைட்டை மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணி முடிவெடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு 10-15% தவறுகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவோடைய அனாலிசிஸை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது தப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆத்தென்டிக்காக எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். 4-5 சைட்டை ரெஃபர் பண்ணணும். வேறு விதமாக நம்ம புரிதலை நம்ம யோசித்து நம்ம அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த ஸ்டாக் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஐடியா கிடச்சிரும். சரி, அதெல்லாம் நான் தொடர்ந்து டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட பேச போகிறேன். பட் இருந்தாலும் நான் இந்த மாதிரி டேட்டாவும் மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. போனஸ் டிப் 1 நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரில. கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கெல்லாம் ஸ்லைட்டாக ஏறி தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஒரு 200 150 கிட்ட ஏறி இருக்குது. அதே போல் கோட்டக் மஹேந்திரா பேங்க் ஒரு 200 கிட்ட ஏறி இருக்குது. ஏன்னா ஆர்பிஐ அவங்க மேலே போட்டிருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்லைட்டாக ஏறி தான் இருக்குது, உடப்படலை. இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு பெருசாக உடப்படலை. காரணம் என்னென்னா அவங்க இந்த புல் ரன்னில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை பல வருஷங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னும் மார்க்கெட் உடஞ்சாலும் இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து மறுபடியும் ஒரு 200 300 வந்துச்சுன்னா பழைய நிலைமைக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் இப்போதைக்கு உங்களுக்கு நட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தெரியுது. ரீசன் இவங்க எல்லாமே லார்ஜ் கேப்பு ப்ளூ சிப் பங்குகள். ஆனால் ஓவரால் மார்க்கெட் எல்லாமே உடஞ்சிட்டு இருக்கு. எல்லாமே மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான் நிறையா வித்துட்டு அந்த காசெல்லாம் லார்ஜ் கேப்புக்கு மைக்ரேட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் எல்லாமே போனஸ் டிப்பு 2 இது நான் இப்போ சொல்ல போகிறது. சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டோடைய போர்ட்ஃபோலியோலையும் மல்டி கேப்பாக இருக்கட்டும், லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், ப்ளூ சிப்பாக இருக்கட்டும், இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கட்டும், இந்த பங்குகள் எல்லாமே குறைஞ்சது 5% வச்சுருப்பாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு,
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்குகள், இந்த மாதிரி வந்து ஃபினான்சியல் செக்டர், இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 5% இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்குகளை 5% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கள். எத்தனை ஸ்டாக்கு வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நல்ல வந்து சாலிடான ஒரு 5% வெயிட்டேஜ் கொடுத்து இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனிகளை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களா? நீங்கள் அப்படி வைக்கலை அப்படின்னா ஃபவுண்டேஷன் சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. நல்ல நல்ல ஸ்டாக்கு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி பல வீடியோக்களில் பேசிட்டேன். உதாரணமாக HDFC பேங்க் ஒரு 5% வச்சுக்கலாம், ஐசிஐசிஐ பேங்க் 5% வச்சுக்கலாம், ஆக்சிஸ் பேங்க்கு கூட வந்து ஒரு 3-4% வச்சுக்கலாம், கோட்டக் பேங்க்கு ஒரு 3-4% வச்சுக்கலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 3% வச்சுக்கலாம், ஹீரோ மோட்டார் காப்பு ஒரு 3% வச்சுக்கலாம், இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 2-3% வச்சுக்கலாம். இது எல்லாமே ஓரளவு பெரிய கம்பெனிகள். ஐடிசி வந்து வச்சுக்கலாம், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ரெட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கம்பெனிகள், குவாலிட்டியான கம்பெனிகளை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, எந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டாக்குகள் மட்டுமே அவங்க 5-6% வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணியிருக்கிறீங்களா சொல்லுங்கள். எல்லா மியூச்சுவல் ஃபண்டினுடைய நோக்கமும் அவங்க பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணணும், நிஃப்டி 50ங்கிற பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நிஃப்டி 50ல் உள்ள நல்ல நல்ல ஸ்டாக்ஸை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாடுறாங்க. மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பில் எக்ஸ்ட்ராவாக வந்து விளையாடுறாங்க. அந்த ஃபண்டினுடைய தீமை பொறுத்து ஒரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கே போய் பாருங்கள், ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கே போய் பாருங்கள், லார்ஜ் கேப் பங்குகளை வந்து அவங்க ஒரு போர்ஷன் கண்டிப்பாக வந்து வச்சிருக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளீஸ் ஹேவ் ப்ளூ சிப் லார்ஜ் கேப் பங்குகள் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. புரியுதுங்களா? அது பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பு மிட் கேப் ஸ்மால் கேப் பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்ற போனஸ் டிப்பு தான். நான் இந்த பாயிண்ட்டாக, இந்த போனஸ் டிப்பாக நான் இப்போ சொல்கிறது வந்து என்னென்னா, எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வச்சுருக்கிறாங்கப்பா, போய் பாருப்பா, அதில் இருக்கிற ஸ்டாக்கே நீனும் உன்னோட போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வந்துக்கப்பா. எப்போ வந்து உனக்கு கரெக்ஷன் ஜோனில் வந்து அந்த ஸ்டாக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அப்படிங்கிறது தான். இப்போ வந்து HDFC பேங்க்கை வந்து நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிற உதாரணத்தை பார்த்துடலாம். போன ஸ்லைடில் ஒரு சார்ட் காட்டியிருந்தேன். அது HDFC பேங்க்கினுடைய சார்ட்டு. எப்பொழுதுமே ஒரு ஃபினான்ஸ் செக்டர் அல்லது பேங்கிங் செக்டர்லேருந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கணும். அந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்றுங்கிறது தான் வந்து ரொம்ப சூப்பரான வேல்யூ. ஆனால் பெரிய பெரிய பேங்க்கெல்லாம் உங்களுக்கு ஒன்று ப்ரைஸ் டு புக் வேல்யூலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஹிஸ்டாரிக்கலாக வந்து HDFC பேங்க்குக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த சார்ட்டு. அந்த சார்ட் பிரகாரம் மீடியன் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஃபார் HDFC பேங்க் வந்து 4.4. ஸோ இப்போ இருக்கிற இந்த 2.6, 2.8 தான் வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே HDFC பேங்க்குக்கு லோவான ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படிங்கிறது தான் வந்து அந்த சார்ட் சொல்லுது. இது ஒரு நல்ல பாசிட்டிவான இண்டிகேட்டர் நமக்கு HDFC பேங்க்கை நம்ம போர்ட்ஃபோலியோவில் உள்ளே கொண்டு வர்றதுக்கு இப்போவும். சரிங்களா? 2.8 வந்து அதிகம் தான். ஒன்று அளவுக்கு வந்து சப்போஸ் வந்து மார்க்கெட் பேர் டெரிட்டரியில் போய் பயங்கரமாக ரத்த கலரியாக உடஞ்சிச்சுன்னா இது உடையும். ஆனால் அப்போவும் வந்து நம்ம இந்த பங்குகளை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே இன்னும் அதிகமாக வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜிங்க. சரி, இந்த ஸ்லைடில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மற்ற அதர் இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கணும். அது ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்படிங்கிறத தான் வந்து நான் மொதல் பாயிண்டாக சொன்னேன். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து என்ன அப்படின்னா, இந்த HDFC பேங்க்கினுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஈடி மணியில் 4.51 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதே போல் வந்து ஸ்டாக் எஜ்ஜில் 3.19 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு பேங்கினுடைய ஸ்டாக்கை வாங்கும் பொழுது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டருங்க. 3க்கு கீழெல்லாம் போணுச்சுன்னா வந்து அது கொஞ்சம் ரிஸ்கி ஜோன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 3க்கு கீழே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருந்தால் மற்ற பேங்குகளாக இருந்தால் நான் வாங்காமல் இருப்பேன். ஆனால் HDFC பேங்க்கு 3க்கு கீழே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்குது அப்படின்னா அந்த பேங்குக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, அதே சமயம் எனக்கு HDFC பேங்க் மேலே நம்பிக்கை இருக்குது, ஏன்னா வந்து அவங்க மேலே எழும்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அதில் வாங்குவேன். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, நான் ரிஸ்க் எடுப்பேன்னு சொல்ல வர்றேன். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஃபண்டமெண்டல் ரூல் வந்து என்னென்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3க்கு கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
மற்ற பேங்கை கூட கம்பேர் பண்ணிக்கலாம். என்டையர் செக்டருக்கே அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 கீழே தான் வந்து எல்லா பேங்க்குமே வந்து ட்ரேட் ஆகுதுன்னா அது செக்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் மட்டும்தான் 3.19% கிட்ட இருக்குது. மற்ற பேங்க் எல்லாம் ICICI பேங்க்கு 4க்கு மேலே இருக்குது. கோட்டக் பேங்க்லாம் 4.5 கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிற இண்டிகேட்டரை நம்ம பார்க்கணும். அது 3க்கு கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அதே போல் இந்த HDFC பேங்கினுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுடைய ஹிஸ்டரி பார்க்குறோம். 2020 வந்து 2020 மார்ச் குவார்ட்டரில் 3.95, அடுத்து வந்து 2021 மார்ச்சில் 3.97, 3.82 அடுத்த வருஷம் 3.92, 3.41. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது வந்து அதே ரேஞ்சில் அல்லது கொஞ்சம் குறைஞ்சு தான் வந்து வருது. இது வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ் ஃபார் HDFC பேங்க்கு. பட் இந்த பேங்க்குக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டகாலம் வரும்பொழுது தான் இந்த பேங்க்லாம் ரெக்கவர் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து இந்த பேங்க்லாம் 20 வருஷமாக இருக்கிறாங்க. இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பேங்க்கு, ஆல்ரெடி பல தடவை வந்து தன்னை ப்ரூவ் பண்ண பேங்க்கு. இப்படி ஒரு கஷ்டத்தில் தவிக்கும் பொழுது தான் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பேங்க்குகளை நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வரும்பொழுது நல்ல ரிட்டர்ன் வந்து பார்க்கலாம். இது ஒரு பேங்க்கில் அல்லது ஒரு ஸ்டாக்கில் பண்ணால் தான் வந்து இந்த பேங்க் வந்து ஒருவேளை வந்து நம்ம நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக சப்போஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி போகாமல் நம்ம எடுத்த ரிஸ்க்குக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்காம நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து பேங்க்குகளில் அல்லது ஸ்டாக்குகளில் ஒரு 10-30 ஸ்டாக்கு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கும் பொழுது தான் பெரும்பான்மையான பங்குகள் வந்து வெற்றி அடையும். ஏன்னா வந்து தேர் ஆல் ப்ரூவன் ஸ்டாக்ஸு, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். புரியுங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லார்ஜ் கேப் பங்கு 2.8 ஹிஸ்டாரிக்கலாகவே இல்லை அப்படிங்கிறப்போ இதுதான் லோ பாயிண்ட் அப்படிங்கிற பாசிட்டிவ். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஸ்லைட்லி நெகட்டிவ். ஆனால் ஈடி மணியில் வந்து 4.51 அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரி, இந்த இடத்துல போனஸ் டிப் வந்து என்ன அப்படின்னா, ஈடி மணிலையும் ஸ்டாக் ஏஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் அப்சர்வ் பண்ணேன். ஸ்டாக் ஏஜில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் இருக்குல்ல, ஃபினான்ஷியல் இயர் 1 ஏப்ரல் டு 31 மார்ச், இந்த பீரியட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனியுடைய இபிஎஸை வந்து புக் வேல்யூவில் ஆட் பண்ணுறாங்க. வேறஸ் இல்லை ஐம் சாரி, ஈடி மணியில் வந்து அவங்க வந்து புக் வேல்யூவை வந்து அப்டேட் பண்ணலை. புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்குல்ல, அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல ஏர்னிங்ஸ் பர் ஷேரு. அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரை புக் வேல்யூ கூட அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் இயர் முடித்த உடனே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஸை வந்து நான் ஈடி மணிக்கும் ஸ்டாக் ஏஜுக்கும் அப்சர்வ் பண்ணேன். ஸோ அதனால் ஸ்டாக் ஏஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு, வேறஸ் ஈடி மணியில் வந்து புக் வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சு. சரிங்களா? இந்த ஒரு டிஃபரன்ஸு, இது நாலேஜ் பர்பஸ்க்காக சொல்கிறேன். நீங்களும் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு புக் வேல்யூ அப்படிங்கிறது எப்பொழுதுமே அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச உடனே அந்த இபிஎஸை வந்து புக் வேல்யூவில் சேர்த்துருவாங்க. அப்போ வந்து பேங்கினுடைய வேல்யூவேஷன் இன்னும் நல்லா அட்ராக்டிவ் ஆகும். புரியுதுங்களா? இந்த ஃபெப்ரவரியில் இருக்கும். அதையும் புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தாட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து போனஸ் டிப் தான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், குழப்பலை. சரிங்களா? புக் வேல்யூ வந்து சில சைட்டில் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இபிஎஸ் ஒரு வருஷம் இபிஎஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. சில சைட்டில் வந்து அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் முடிஞ்ச உடனே அந்த இபிஎஸை வந்து புக் வேல்யூவில் இம்மீடியட்டாக ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் காட்டுறாங்க. யார் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இம்மீடியட்டாக காட்டி அந்த இண்டிகேட்டர்ஸை காட்டுறாங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டிஃப்ரென்ஸையும் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸ்டாக் ஏஜுக்கும் ஈடி மணிக்கும் வந்து அந்த ப்ரைஸ் டு புக்கில் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே போல் ஸ்டாண்ட் அலோன் கன்சாலிடேட்டட் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸு இப்போ வந்து ஸ்டாக் ஏஜில் வந்து 3.19 வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னு போட்டிருந்தாலும் அது ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு இருந்ததுனால சரி இவங்க கன்சாலிடேட்டட் கொடுக்கலையோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நான் ஸ்டாக் ஏஜ்லேயே அனலைஸ் பண்ணும் பொழுது அந்த 3.19% வந்து அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சரிங்களா? சரி, என்னடா இப்படி குழப்பறேன் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். த பாயிண்ட் வந்து என்னன்னா, நீங்கள் 2 சைட்டில் 2 டேட்டா பார்க்கும் பொழுது என்ன காரணத்தினால இந்த வேல்யூ வந்து டிஃபரன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று ஸ்டாண்ட் அலோனாக இருக்கலாம், இல்லது இன்னொன்று கன்சாலிடேட்டடாக இருக்கலாம், அல்லது வந்து ஒன்றில் வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து ஏர்லி வந்து அப்டேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி குவார்ட்டர்லி அப்டேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற இன்புட்டை தான் நான் வந்து கொடுக்குறேன் நண்பர்களே. வேறு ஒன்றும் பெருசாலாம் கொடுக்கல. சரிங்களா? சரி, அடுத்து வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து காசா ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து காசா ரேஷியோ கோட்டக்கு ஐசிஐசிஐ பேங்க்லாம் 45% இருக்குது. காசா ரேஷியோ வந்து HDFC பேங்க்குக்கு 38 இருக்குது. ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரிங்களா? அதே போல் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இப்போ சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும் பொழுது தான் பேங்க்குக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தி. என்னென்னா அவங்க வந்து 100 ரூபா சம்பாரிச்சாங்கன்னா அதில் 60 ரூபா வந்து செலவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 38 ரூபா 36 ரூபா 40 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்த பேங்க்கு சடாலடியாக 60 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து 60 ரூபா கிடையாதுங்க, 60% போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து இந்த டேட்டா வந்து பாருங்களேன், 38ங்கிறது 2020 மார்ச் குவார்ட்டருக்கு, அடுத்து 2021, 22, 23, 24, இப்போ நம்ம 2025 முடிவில் இருக்கோம். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து இன்னமும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நடந்திருக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் டேட்டா குவார்ட்டர்லி என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போது இந்த ஸ்டாக்கேஜில் நீங்கள் போயிட்டு 2024 3வது குவார்ட்டருக்கான டேட்டா தான் வந்து 60%. அது என்ன சொல்லுது, கடந்த 4 வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து காஸ்ட் இன்கம் ரேஷியோ அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பேங்க் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற இண்டிகேட்டரை சொல்லுது. ஆனால் ஒரு 3 குவார்ட்டர் வந்து நம்ம தள்ளி இருக்கிறோம், சரிங்களா? இது 2024 மார்ச் குவார்ட்டருக்குரியது, நம்ம இருக்கிறது 2025 பிப்ரவரி. ஸோ அந்த டிஃபரன்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயம் வந்து காஸ்ட் இன்கம் ரேஷியோ சடனாக வந்து 60% வந்து இந்த 24 ஏறி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம். ஏன்னா 60% ஆஃப் த இன்கம் வந்து அவங்க எக்ஸ்பென்ஸாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. அதே போல் ஒரு பேங்குக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான பேராமீட்டர் நெட் என்பிஏ. நெட் என்பிஏங்கிறது வந்து வாராக்கடன்கள். எப்பொழுதுமே ஒரு பேங்க்கில் வந்து ரிசல்ட் நல்லா இல்லைன்னு போட்டு அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் பெரும்பாலும் அவங்க ப்ரொவிஷன் அண்ட் கவரேஜ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வர்ற டெபாசிட்டில் லோன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த லோன்லாம் வந்து டிஃபால்ட் ஆயிரும், கட்டாமல் வந்து விட்டுருவாங்கல்ல. அந்த 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 பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக வர்ற ப்ராஃபிட்டில் வந்து ஒரு பெரும்பகுதியை எடுத்து அதுக்கு ப்ரொவிஷன் பண்ணி வச்சுருவாங்க. ப்ரொவிஷன்னா என்ன சொல்கிறது, முன்னாடியே பஃபர் மாதிரி வந்து இந்த காசெல்லாம் ப்ராஃபிட்டில் காட்டாமல், எப்பா எங்களுக்கு இவ்வளோ கடன் வந்து வராத கடனாக மாறப்போகும் போல இருக்குது, அதுக்காக நான் வந்து உஷாராக முன்னாடியே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க. அதுதான் வந்து அந்த ப்ரொவிஷன் அண்ட் கவரேஜ். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து கிராஸ். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, ஒரு பேங்க்கில் 100 லோன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 5 லோன் வந்து திருப்பி வந்து அவங்க காசு கட்ட முடியல, கஸ்டமர் தவிக்கிறாங்க அப்படின்னா பேங்க் என்ன சொல்லுன்னா, அப்பா என்னுடைய கிராஸ் என்பிஏ வந்து 5%பா அப்படின்னு சொல்லும். இந்த 5%க்கு எனக்கு இந்த குவார்ட்டரில் நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், அதனால் இந்த 5% ஆஃப் த லோனுக்கு எவ்வளோ காசோ அதில் நான் ஒரு 3% ஆஃப் த லோன் காசை வந்து என்னுடைய ப்ராஃபிட், இந்த குவார்ட்டர்லி ப்ராஃபிட்லேருந்து எடுத்து நான் ப்ரொவிஷன் அண்ட் கவரேஜாக வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3% வந்து ப்ராஃபிட்டில் காட்டாமல் நெகட்டிவில் காட்டுவாங்க, அல்லது கம்மியான ப்ராஃபிட்டை வந்து பேங்க் காட்டுவாங்க. இந்த 3% வந்து அவங்களுக்கு காசு வந்திருக்கும், இன்கம் வந்திருக்கும், அதை வந்து ப்ரொவிஷன் அண்ட் கவரேஜில் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 3% வந்து ப்ரொவிஷன் அண்ட் கவரேஜில் காட்டினதுனால கிராஸ் என்பிஏ 5%லேருந்து இந்த 3% கழிச்சிட்டு நெட் என்பிஏ எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போது ஒருவேளை அந்த வாராக்கடன்கள் வந்து இவங்க வந்து திருப்பி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த வாராக்கடன்கள் வந்து பின்னாடி வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரொவிஷன் அண்ட் கவரேஜ் வந்து அப்போ வந்து ப்ராஃபிட்டாக வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. அப்போ வந்து பேங்க் ஸ்டாக்கெல்லாம் பறக்கும். புரியுதுங்களா? இதுதான் வந்து இதுக்குள்ளே உள்ள சூட்சமோ, அதை புரிஞ்சுக்கோங்க. நெட் என்பிஏ அப்படிங்கிறது ப்ரொவிஷன் வந்து பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற நெட் என்பிஏ தான். பெரும்பாலும் இந்த பெரிய பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் இந்த மாதிரி பேங்க்குலாம் வந்து நெட் என்பிஏ வந்து அவங்க வந்து லெஸ் தேன் 0.5%க்குள்ளே வந்து வச்சுக்குவாங்கங்க. பெரும்பாலும் வந்து நெட் என்பிஏ இருக்காது, ப்ரொவிஷன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அதே போல் தான் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ. இதுதான் வந்து மிகப்பெரிய தலைவலியாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இருந்துகிட்டு இருக்கு. 100 ரூபா உங்களுக்கு டெபாசிட் வாங்குறீங்க அப்படின்னா 107 ரூபா கடன் கொடுத்துருக்குறாங்க. அது ஆர்பிஐ ரூலுக்கு அகேன்ஸ்ட்டு. ஏன்னா பேங்கிங் செக்டர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, 100 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, 107 ரூபாய்க்கு எப்படி கடன் கொடுத்த, அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் டீவியேஷன் ஆகிற ரூலு, சரிங்களா? அது வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம போக வேணாம். இப்போ 107 ரூபாய் இருக்குன்னா அந்த பேங்க் என்ன பண்ணணும், டெபாசிட்டை உயர்த்தணும், சரியா? 100 ரூபாய் இருக்கிற இடத்த நான் 200 ரூபான்னு டெபாசிட் வந்து உங்ககிட்ட அதிகமாக ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்டி உங்களெல்லாம் டீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து டெபாசிட் வாங்கினா இந்த லோனை வந்து அவங்க வந்து அப்படியே வச்சுக்கலாம். கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து நல்லாவே ஏறிடும்னா என்ன சொல்கிறது, குறைஞ்சிரும், 100க்கு கீழே வந்துடும். ஏன்னா உங்களுடைய டெபாசிட் ஏறிடுச்சுல்ல. ஆனால் வந்து இவங்களால டெபாசிட்டையும் வந்து ஏற்ற முடியல. சரி, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்களுடைய வெஹிக்கிள் ஃபினான்ஸ் லோனு வந்து விற்றாங்க, சரிங்களா? விற்கிறதுனா என்ன, இப்போ 107% வந்து ஒரு 15% ஆஃப் த லோன் புக்கை வந்து இன்னொருத்தவங்களுக்கு விற்றுட்டாங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கரண்ட் டெபாசிட்டுக்கு லோன் பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிரும். அதனால் வந்து கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து இவங்க பண்ணாங்க. இப்போ காட்டுறதுமே 2024
தேர்ட் குவார்ட்டருக்கான டேட்டா 107. ஆனால் இப்போ இருக்கிற அப் டு டேட் கரண்ட் டேட்டா பிரகாரம் அவங்க வந்து இதை வந்து நல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, 100க்கு கீழே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சு அனலைஸ் பண்ணி இது மூலமாக வந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரலாம் நண்பர்களே. போனஸ் டிப்பு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். சரி, இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 நாள் கொடுத்துட்டேன். சொல்ல வேண்டிய மற்ற போனஸ் டிப்பை வேறு வீடியோலையும் சேர்த்து சொல்லிக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4-5 பேராமீட்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேங்க் ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வாங்க. நன்றி.